கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்ல வந்து வைஃபை லைன் புதுசா வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு ப்ளக் பாயிண்ட் இல்ல. வீட்டோட செவுரு கார்னரா வந்து 2 சுவிட்ச் 2 சாக்கெட் அடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏசி பாக்ஸ் இருக்கு அங்க. அந்த பாக்ஸுக்கு மேலேயே வந்து ப்ளக் பாயிண்ட் அடிச்சு குடுக்க சொல்லியிருந்தாங்க. 2 சுவிட்ச் 2 சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டுக்கு தனியா வந்து டிபிலேருந்து ஒயர் வச்சு ப்ளக் பாயிண்ட் அடிச்சு குடுத்துருன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. தனியாலாம் எதுவும் ஒயர் வலிக்க வேணாம். 2 பெட்ரூம்ல 1 பெட்ரூம்ல தான் ஏசி இருக்கு. இந்த பெட்ரூம்ல வந்து ஏசிலாம் யூஸ் பண்றதில்ல. இந்த ஏசியோட லைன்லேருந்து ப்ளக் பாயிண்ட் அடிச்சு தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஏசிக்கு வர லைன்லேருந்து ஏசி பாக்ஸுக்கு மேல் சைடு லைட்டா பைப்பை டேமேஜ் பண்ணிட்டு, ஒயர தள்ளி அந்த கஸ்டமர் கேட்ட மாரி 2 சுவிட்ச் 2 சாக்கெட்டு பாக்ஸ ப்ளக் பாயிண்ட் அடிச்சு குடுத்துட்டேன். ப்ளக் பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அந்த மோடம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வாங்கி வச்சுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்ல நம்ம பார்த்துருந்தோம். ஒரு கண்ணாடி வந்து உடைஞ்சு ஓரமா வச்சிருந்தாங்க. இந்த கண்ணாடிய எடுத்துட்டு போயிட்டு கட் பண்ணி, இந்த மோடத்துக்கு ஸ்டாண்ட் மாரி அடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பண்ண முடிஞ்சா அதே மாரி பண்ணி குடுத்துருன்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு. அவங்க வீட்ல உடைஞ்சிருந்த அந்த கண்ணாடிய எடுத்துட்டு போயிட்டு, கண்ணாடி கட் பண்ணுறதுக்கு குடுத்துருந்தேன் அந்த கடையில. அந்த உடைஞ்ச கண்ணாடியிலேயே வந்து எங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு டி மாடல்ல 2 கண்ணாடி கட் பண்ணிட்டு, அது கார்னர்லாம் பாலிஷ் பண்ணி குடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அதே மாரி ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. கஸ்டமர் கேட்ட மாரியே அந்த வைஃபை மோடத்துக்கு ஒரு கண்ணாடியும், கீழ எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ணாடியும் அடிச்சு குடுத்துட்டேன். உங்க வீட்லயும் ஏதோ ஒரு கண்ணாடிலாம் இந்த மாரி உடைஞ்சிருக்கு. கடையிலயோ, வீட்லயோ கண்ணாடிலாம் இந்த மாரி உடைஞ்சிருந்ததுன்னா, அத கட் பண்ணி இந்த மாரிலாம் யூஸ் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் கிளாஸ் இல்லாம சாதா கிளாஸா இருந்ததுன்னா, நம்மளுக்கு எந்த மாடல்ல வேணுமோ அந்த மாடல்ல கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சு குடுத்தோன்னே, அந்த வீட்ல நான் வேலை செய்யும்போது கஸ்டமர் பேசிட்டு இருந்தாங்க. வீட்டு டோரோட சாவி போட கேட்டிருந்தேன் போய். 2 சாவி வந்து ரூ. 250 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நீங்க புது லாக் செட்டே போட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 சாவியும் வந்துரும். லாக்கும் புதுசாயிடும்னு சொல்லியிருந்தேன். பழைய லாக்க கழட்ட முடிஞ்சா கழட்டி குடுங்கன்னு சொன்னாங்க. நானும் பழைய லாக்க கழட்டி குடுத்துருந்தேன். அந்த கஸ்டமர் போயிட்டு, புது லாக் செட்டே வந்து ரூ. 200 லாக் செட்டு 3 சாவியோட வந்துருச்சு. இப்போ ரூ. 200 செலவுலயே 3 சாவி, லாக்கும் புதுசா வந்துருச்சு. அந்த கஸ்டமர் லாக் வாங்கி குடுத்தோன்னே, அதில இருந்த மாரியே அந்த லாக் செட்லாம் செட் பண்ணி குடுத்துட்டேன். இந்த மாரி பயனுள்ள நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.